குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 16th டே நம்ம பயணம் ஆரம்பித்து பாதி நாள் முடிஞ்சு, மாதத்தினுடைய பாதி நாள். அடுத்த பாதி நாளுக்குள்ளே நம்ம டூரை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம எல்லையை நோக்கி நகருவோம். இப்போது நம்ம ஷிம்லாவிலேருந்து நம்ம என்ன செய்வோம், மணாலிக்கு போவோம். போகிற வழியில் சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஷிம்லாவிலேருந்து மணாலி போகிறோம். போகிற வழியில் ஹில்ஸு, இது வந்து பக்கம்தான் ஷிம்லா கண்டல் அப்படிங்கிற ஒரு இடம். பட் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக காரிலேயே ஒதுங்கியிருந்தோம். லைட்டாக தூறல் நடந்துச்சு. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை. இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி 1 to 15 days ஆயிடுச்சு. இப்போ 15 நாள் கழித்து நம்ம மலையை பார்க்குறோம். நம்ம ஊரில் இருந்தே நம்ம மலையை பார்க்கல. இப்போ அந்த மலையில் மலை துளியை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம், ரசித்து வர்றோம். இந்த ரோட்டில் நீங்களும் எங்களோட என்ன செய்யுங்க, இந்த பயணத்தில் இந்த மலையையும் இதையும் ரசிங்க. பட் இருந்தாலும் தூறல் தான் போடுது, பெரிய லெவலில் அடித்து ஊற்றலை. ஆன் தி வே மணாலி டு ஷிம்லாவில் பிலாஸ்பூருங்கிற இடத்துல எய்ம்ஸ் ஒன்று கட்டியிருக்காங்க. வியூவர்ஸ்க்காக ஒரு கிளிக்கு வந்து கிளிக் ஆச்சு. இதை பற்றி ஏன் நான் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸை சொல்கிறேன்னா, வியூவர்ஸோடைய ரெஃபரன்ஸுக்கு 2015 மதுரையில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2017 அக்டோபரில் அடிக்கல் நாட்டி, பிறகு 2022 அக்டோபரில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ மருத்துவமனையாகவும் மெடிக்கல் காலேஜாகவும் பிரம்மாதமாக வந்து செயல்படுது. ஆனால் மதுரையில் வந்து கட்ட சொல்லப்படுற மருத்துவமனை இன்னும் கட்டலை. ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன மருத்துவமனையாக இருக்குது. ஆனால் இங்கே பிலாஸ்பூரில் ரொம்ப பிரமாதமாக கட்டி எஸ்டாப்ளிஷ். இந்த மணாலிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. மணாலிக்குள்ளே நுழையும் போது நீங்கள் பாருங்கள்,
ரெண்டு பக்கமும் வந்து பலூனாக பறக்குது. இதுக்கு பேர் வந்து ஹாட் ஏர் பலூனு. ஆக்சுவலாக இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து லாஞ்சிடியூடனலாக அல்டிடியூடில் மேலே போய் தூரத்தில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லை, மேலே ஏற்றி இறக்கிடுறாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை. அதை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினா பார்த்தீங்கன்னாக்க இப்போ தாங்க நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்லேயே ஸ்னோவை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், டாப் இல்லை, மணாலிக்கு பக்கத்தில் உள்ள மலைகளில் மேலே கொஞ்சமாக ஸ்னோ தெரியுது. ஒருவேளை வந்து காலையிலனால நமக்கு தெரியுதா, இல்லை தூரத்தில் கொஞ்சமாக தெரியுதான்னு தெரியல. மேபி நம்ம அந்த இடத்துல அந்த அந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மணாலியிலேருந்து அடுத்ததில் நம்ம இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டோம். இப்போ பனி நல்லா தெரியுது. இது வந்து மணாலியினுடைய சிட்டி. மணாலி சிட்டியை நெருங்கிட்டோம். நெருங்க நமக்கு பனிமலையும் கிட்ட இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 17th டே நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம வந்து மணாலி காலையில் வந்துட்டோம். கன்க்ளூஷன் காலையில் தான் முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மணாலி எக்ஸ்போஷரை வந்து மணாலி என்ன செய்கிறோம், இன்றைக்கி எக்ஸ்போஷர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃப்ரைடேனால ஒரு நம்மளுடைய கடமை ப்ரேயரை முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து தேடினதில் கொஞ்சம் நாக்குக்கு ருசியாக, இது வரைக்கும் நம்ம தால், சப்பாத்தி, ரொட்டி இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரே தால் ஃப்ரை ரொட்டி தான் எங்கேனாலுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஜம்சம் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இங்கே மணாலியில் மால் ரோட்டில். ஜம்சம் பிரிடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான்வெஜ் ஃபுட்டு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு டிஷ்ஷஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆப்கானி சிக்கன் ப்ளஸ் வந்து ரொட்டி. இந்த சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் சால்னா கொடுத்துருக்கானுங்க, இதை ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் மோர் கொடுத்துருக்கானுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இதுதாங்க மணாலி சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய திபெத்தியன் மார்க்கெட். நம்ம வியூவர்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, முக்கியமாக கோட்டையெல்லாம் தான் காட்டுறீங்க, பேசுகிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியல, வந்து முக்கியமாக அந்த பொருட்கள் வாங்குகிற இடங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம், அந்த திபெத்தியன் மார்க்கெட்டும் மால் ரோடும் நம்ம காமிக்கலான்னு முடிவு பண்ணோம். இது வந்து மணாலி சிட்டிக்கு நடுவில் இருக்குது. இந்த இதில் வந்து பாருங்கள், இது வந்து திபெத்தியன் மார்க்கெட்டு. திபெத்தியன் மார்க்கெட்னால் கொஞ்சம் பொருட்கள் விலை கம்மியாக இருக்கும். இங்கே வந்து இந்த மார்வாடி கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஆனால் என்னென்னா வந்து டூரிசம் ஸ்பாட்டுக்கு என்ன வந்து ரேட்டோ அதே ரேட்டில் ஹையஸ்ட்டு பீக்கில் தான் இருக்குது. எல்லாமே குளிருக்கு தேவையான எல்லாம் பொருட்கள் இருக்குது. ஆனால் இங்கே குளிரும் ஸ்னோவோ இல்லாததுனால அந்த பொருட்கள்லாம் பெருசளவில் விற்கலை. பட் இது நம்ம ஃப்ரீயாக இருந்ததுனால உள்ளே போனோம். ரொம்ப கன்ஜஸ்டடாக டூரிசம் வந்து இன்னும் நாட்கள் அதிகமாக ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து இருக்கும். இதுதான் வந்து சின்ன சின்ன கடைகளாக வந்து இருக்குது. ஒரு ஷர்ட் மட்டும் உள்ளன் ஷர்ட் கேட்டோம், ரேட்டு வந்து 600ன்றாங்க. அதனால் நாங்கள் அதை வாங்கி யூஸ் அண்ட் த்ரோவும் பயன்படுத்த முடியாது, ஸ்னோ இல்லை, அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வாங்கி ஊருக்கும் கொண்டுட்டு போக முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் வாங்கலை. பட் இந்த பாருங்கள், பட் இது என்னென்னா வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமே வந்து கசகசன்னு இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் அன்க்ளீனாக இருந்தது. நாங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி வந்து கீழே ட்ரைனேஜிலிருந்து ட்ரைன்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் கிடந்தது. அது கொஞ்சம் முனிசிபாலிட்டி கமிட்டி வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் அதை பார்க்காம இருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் சாயா குடிக்கிற மாதிரி ஒரு இடம். இது திபெத்தியன் மார்க்கெட் பக்கத்தில். இந்த சாயா 2 சாயா வாங்கினோம். ஒரு சாயா 30 ரூபான்னு சொல்கிறேன். இது வந்து என்னென்னா இந்த மண் கிளாஸில் வந்து ஊற்றி தர்றது. பட் சாயா நல்லா இருந்துச்சு, ஆனால் ரேட்டு தான் வந்து ஜாஸ்தி. பாருங்கள், இந்த சாயா வாங்குகிறோம். சாயா வந்து மொத்தம் 2 சாயா, ஒரு சாயா வந்து 30 ரூபான்ற கணக்கு. பட் நம்ம பார்த்துக்குங்க, நம்ம ஊருக்காரங்க ஊரில் வந்து சாயா 10 ரூபாய்க்கு தான் விற்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், 30 ரூபா ஒரு சாயாக்கு, டீக்கு வந்து ஒரு 30 ரூபா வாங்குறாங்க. 2 டீக்கு 60 ரூபா வாங்கிட்டாங்க. பட் நம்ம இன்னும் 12 ரூபா 15 ரூபாயில் வச்சிட்ருக்கோம். பட் இருந்தாலும் இதுதாங்க அந்த டீ போடுறதுக்கு மிஷின் வடநாட்டில் வச்சுருக்காங்க. இது டீ போடுறது இல்லை, டீ சூடாக்குறது மிஷின், ஸ்டீம் மிஷின். இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நம்ம சைடில் நான் பார்த்ததில்ல. வடநாட்டில் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. டீ மொத்தமாக போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது இந்த மிஷினில் உள்ள இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்டீமை ஹீட் பண்ணி தேவையானதுக்கு கொடுக்குறாங்க. இதுதாங்க அந்த உள்ள நம்ம அந்த திபெத்தியன் மார்க்கெட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன நம்ம பெண் வியூவர்ஸ்க்கு, அதாவது நம்ம விமன்களுக்கு, பெண்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. கம்பல், வளையல் மற்றும் உண்டான இதெல்லாம்.
இதெல்லாம் வந்து காட்டணும்னு சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து அது ரேட் எப்படி கேட்கணுன்றது தெரியல. அதனால நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கம்மல், வளையல், காது ஜிமிக்கி எல்லாமே இருக்குது. பார்த்துக்குங்க. வந்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவன்கிட்ட பேரம் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதாங்க ஹிடிம்பா டெம்பிள் டூரிசம் ஸ்பாட்டு. இந்த இதில் தான் வந்து 1991 ரோஜா படத்தில் அரவிந்த் சாமி கடத்துற மாதிரி ஒரு சீன் இங்கே தான் எடுத்தாங்க மணிரத்னம் டைரக்ட். எங்கள் கார் பெரிய காராக இருந்ததுனால பார்க் பண்ணவும் முடியல, மேலே ஏறி போகவும் முடியல. அதனால அதனுடைய வழியை மட்டும் நாங்கள் வியூவர்ஸ்க்காக காமிச்சிட்டு, இங்கே பாருங்கள் நம்ம ஊருக்குள்ள பொருட்காட்சி போடுவாங்களா அதே மாதிரி சம்மர் ஃபெஸ்டிவல் அப்படின்ற நேமில் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்காங்க. இதாங்க மால் ரோடு. இது ஜஸ்ட் அப்படியே வந்து திபெத்தியன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லாம் மால் ரோடு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான இது அந்த திபெத்தியன் மார்க்கெட்டை விட. ரெண்டும் பேரலாக தான் இருக்குது. பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து இங்கேயும் ஒரு விண்டோ ஷாப்பிங் வந்து லைட்டாக பண்ணோம். பட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் மால் ரோடு, எம்ஜி ரோடுன்ட்டு இருக்குது. பட் வந்து ரொம்ப ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் இல்லை. வாங்குகிற போகிற அளவுக்கு பொருட்கள் வந்து ரொம்ப ரீசனபுளாகவோ இல்லை சீப்பாகவோ இல்லை. இப்போ நம்ம சிம்லா டு மணாலி வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டோம். மால் ரோடு போனோம், திபெத்தியன் மார்க்கெட் போனோம், ஹிடிம்பா டெம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மணாலி டு சிம்லா டு மணாலி என்ன ஸ்பெஷல்னா ஸ்னோவும் அந்த டிரைவிங் தான். நம்ம ஊரில் வந்து ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அந்த டிரைவிங் தான் ரொம்ப ஃபேமஸ். மணாலியில் வந்து ஸ்லோ வந்து சீசன் இல்லை, பனி இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள், ஈவினிங் டைமு நல்ல ஒரு மழை பெய்யுது. இப்போ பாருங்கள், நல்ல மழை பெய்யுது. என் பின்னாடி தலைக்கு மேலே பாருங்கள், அந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிளேசியர் அடிவாரத்தில் இருக்கும். இதுதான் வந்து மணாலியினுடைய ஒரு ஸ்பெஷல். மணாலினாலே வந்து எந்த சீசன்லேயுமே குளிர் இருக்கும், ஸ்னோவில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே பார்த்தது. கண்டிப்பாக மணாலி வந்து என்னென்னா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான். இப்போ சிம்லா டு மணாலி பார்ட்டு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அது ஒன்லி ஃபார் டிரைவிங் அண்ட் சம் பார்ட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்த மால் ரோடு, திபெத்தியன் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இடங்களை பார்த்ததை நம்ம போட்டுருவோம். நாளைக்கு நம்ம வந்து பிளான் என்ன வச்சுருந்தோம்னா குழுலையும் மாண்டியும் சொலாங் வேலி இந்த மாதிரி இடங்கள்ல போகலாம் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்னோ இல்லாத காலகட்டங்களில் அங்கே சும்மா போய் நம்ம பார்க்குறதுல வேலை இல்லை. ஏன்னா நம்ம வர்ற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆற்றுல தண்ணி ஓடுது, ஆனால் பெரிய பெரிய கல்லாக இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், வேறு இடங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், ஸ்னோ இருக்கக்கூடிய இடம், ஸ்னோ இருந்தால் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரொட்டாங் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வியூக்கு நம்ம போய் நாளைக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதனால இன்னைக்குள்ள பார்ட்டுக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், இதை முடிச்சுக்கிடுவோம். பட் இங்கே நம்ம சிம்லாவில் கிடைச்ச மாதிரியே இந்த பால்கனியில் மவுண்டன் வியூவில் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்கு, ஒரு ரூம் கிடச்சிருக்கு. இது நல்லா இருக்குது. இது booking.comல தான் பண்ணேன். வந்து அன்சீசன்னால கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். 2 நைட்ஸுக்கும் 2 பேருக்கு சிங்கிள் பெட்ரூமு வந்து டபுள் பெட்ரூமு. சிங்கிள் ரூம் வந்து 2500 தான் இருக்குது. பட் வந்து ரீசனபிள் தான். நம்ம இந்த வேலி, இந்த வியூவை பார்க்குறதே ரொம்ப ஒரு அழகான இது தூரத்தில். அது ரொம்ப இன்னும் நம்ம எப்போ கிட்டக்க பார்க்க போகிறோம், நம்ம காரில் போய் அதை காலை எப்படி மிதிக்க போகிறோம், கையை வைக்க போகிறோம் ஸ்னோவில் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு உங்களோட நானும் இருக்கேன். பட் அடுத்த இதில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், நாளைக்கு முடிஞ்சால் அதையும் பார்த்துருவோம். அதுவரை ஸ்டே-டியூன். மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட் உங்களுக்கு பெனிஃபிட் அமையும். அன்டில் தென் ஸ்டே டியூன். நான் உங்கள் அட்வொகேட். இது உங்களுடைய A3 கிராஃபர் சேனல்.